தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா 2:14. குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். யோவான் 5:23. அநேகர், விசேஷமாய் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவர்களும் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரர்களும் மனதை மயங்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். தீத்து 1:10. எங்களுடைய வார்த்தை சொல்லும்படி நாம் பதிலிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை பிடிக்கும்படி காத்திருப்போம். நீதிமொழிகள் 1:11. நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கும்படிக்கு எனக்கு வாக்கு அளிக்கும்படி எனக்காக விண்ணப்பம் நீட்டிக்கும். எபேசியர் 6. சுத்தமானவர்களால் ஒருவர் அவரை பெற்று கேள்விப்பட்டு யோவான் ஸ்நானகன் உயிர்த்தெழுந்தால் ஆகையால் அவர்கள் இந்த பலத்தை சேர்த்து விடவர்களாக ஒரு சிலர் எலியா என்றார்கள். வேறு சிலர் தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்றார்கள். மார்க்கு 6:14-15. என்னுடைய பாவத்தை நான் அங்கிருந்து சொல்லி புட்ட மகராசிட்ட மண்ணோட ஒட்டி உள்ள என்னோட வார்த்தையத்தான் மண்ணோட ஒட்டி உள்ள என்னோட வார்த்தையத்தான் தம்மோடு சேர்த்து கொள்ள இயேசு வந்தாரு. அள்ளி அழைச்சாரு, என சொல்ல முன்னு சொன்னாரு. அழகான வஸ்திரத்தை இருந்தான்னு தந்தாரு. அள்ளி அழைச்சாரு, என சொல்ல முன்னு சொன்னாரு. அழகான வஸ்திரத்தை இருந்தான்னு தந்தாரு. தந்தையானாரு, நான் பிள்ளையானே. எனக்கு தந்தையானாரு, நான் பிள்ளையானே. தந்தையானானே, தனதந்தானே. பூமியின் குடிகளை எல்லோருக்கும் கர்த்தருக்கு கம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதம் 100:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். லூக்கா 18:1. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தில் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் நன்மனை தருகிறார். ஆமென். ஸ்தோத்திரம்.